ராகி மாவுல பூரி நல்லா புசு புசுன்னு சுட்டு அது கூட சன்னா மசாலா வச்சு சர்வ் பண்ணுங்க. கண்டிப்பா திருப்தியான பிரேக்ஃபாஸ்ட் அமைஞ்சிரும். சின்ன சின்ன டிப்ஸோட ராகி பூரி செய்ய ஆரம்பிச்சிடலாமா? நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். கூடவே 1 கப் அளவுக்கு கோதுமாவையும் எடுத்திருக்கேன். இப்போ இதுல 1 டேபிள் ஸ்பூன் ரவை இதுல ஆட் பண்ணிக்க போறோம். இப்போ தேவையான அளவு உப்பு இதில் ஆட் பண்ணி கடைசியாக ஆயிலையும் இதில் ஆட் பண்ணி லைட்டாக கலரி விட்டுக்கலாம். வெறும் கேழ்வரகு மாவு மட்டும் யூஸ் பண்ணி நம்மளால பூரி சுட முடியாது. நம்ம உருட்டுறப்போ அந்த மாவு வந்து உடையும். அதனால அதே அளவு கோதுமை மாவு இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு பூரிக்கு மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம். பூரிக்கு மாவு ரொம்பவும் கட்டியா இருக்கக்கூடாது, தண்ணியாவும் இருக்கக்கூடாது. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு சின்ன சின்ன பால்ஸா இந்த மாதிரி பிரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற கடாய் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பூரிக்கு மாவு வந்து திரட்டிக்கலாம். இந்த மாவு வந்து ரொம்பவும் தின்னா இருக்கக்கூடாது, ரொம்பவும் திக்கா இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கரெக்டா திரட்டிக்கணும். இப்போ கடாயில எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம திரட்டி வச்ச மாவை இதுல சேர்த்துடலாம். எந்த பூரி சுடுறதா இருந்தாலும் எண்ணெய் நல்லா சூடா இருந்தாதான் நம்மளுடைய பூரி நல்லா உப்பி வரும். 2 சைடுமே இந்த மாதிரி திருப்பி எடுத்தா நம்மளுடைய ராகி பூரி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு காம்பினேஷனா நான் இன்னைக்கு சன்னா மசாலா தான் செஞ்சிருக்கேன். சன்னா மசாலாக்கு முந்திரி பருப்பு அரைச்சி சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா டேஸ்டாவும் இருக்கும், மசாலா நல்லா திக்காவும் இருக்கும். அதே மாதிரி கடைசியா 2 டீஸ்பூன் நெய் கொத்தமல்லியும் தூவி சர்வ் பண்றப்ப லைட்டா லெமன் பிழிஞ்சு கொடுத்து பாருங்களேன். உண்மையிலே ரொம்ப சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. அன்போடு சமைப்போம், ஆரோக்கியமா இருப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.